ஃபியூச் ஓகேவா? இது வருங்காலத்துக்கு யூஸ் ஆகும். ஆ? ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் ஜி. ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுமா? சரி, ஓகே. ம். இது சும்மா இது பேங்க்குக்கு எடுத்த ஸ்லைடு. நான் எதுவுமே இல்லாம அப்படியே சொன்னா, இது சும்மா ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். இத ம், பார்க்கும்போது ம். அப்படியே ஒண்ணொண்ணா வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஆக்சுவலா இப்போ நமக்கு ப்ராடக்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஜென்ரலா ஏஐல வந்துட்டு ப்ராடக்ட் இப்போ லோனு, டெபாசிட்டு, அக்கவுண்ட்ஸ் பிரைமரியா இந்த 3 தான் மெயினு. இதை தவிர்த்து நிறைய வந்திருக்கு இப்போ புதுசா. அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இப்போ எல்லா பேங்க்கும் மோஸ்ட்லி இந்த 3 ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க டிஃபால்ட்டா. ஓகே. லோன்ஸ், டெபாசிட்ஸ், அக்கவுண்ட்ஸ். ஓகேங்களா? இது கோர்ல இருந்து இப்போ கோர்ல இது யூஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி புது கிளைண்ட்ஸ் எல்லாருமே. பழைய கிளைண்ட் இந்த எல்டி ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து பழைய எல்டியும் கிளைண்ட்ஸ். ஏசியும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா ஜி? எல்டி அண்ட் ஏசின்னு எல்டி கரெக்ட். லோன்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் வந்து அந்த மாடியூலுக்கு பதிலாக ஏஏல வந்து லோனு டெபாசிட்னு தனியாக 2 ப்ராடக்ட் இருக்கு. ஏசி அக்கௌண்ட்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு பதிலாக இங்கே வந்து நம்ம ரீட்டைல் அக்கௌண்ட்ஸ் அந்த அக்கௌண்ட்ஸ் ப்ராடக்ட் லைன் இருக்கு. ஓகேவா? ஓ சரி, ஓகே. இப்போ அதே மாதிரி நிறைய வந்துருச்சு. கண்ணா பின்னான்னு தெர் ஆர் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இந்த ஏஜென்ட்ஸ், அதுக்கப்புறமா பண்டல்ஸ், என்னது பண்டல்ஸ், ஏஜென்ட்ஸ், வேறு எதாவது இருக்கு, நிறைய இருக்கு. சிண்டிகேட்டட் லோன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குப்பா. அது எனக்கே வந்து ஓகே ஓகே ஓகே. ஃபுல்லாக தெரில. பட் நிறைய நமக்கு இதில் போய் பார்த்தாலும் நிறைய இருக்கு. பட் எல்லாமே யூஸ் பண்ணுறது இல்லை இப்போ. ஆனால் இந்த ப்ரைமரியாக இந்த 3 வந்து நிறைய பேங்க்கு வந்து லைவ் போயிருக்காங்க. ஓ சரி சரி. ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்க. பட் ஸ்டில் இன்னும் இந்த 3 தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க நிறைய கிளைண்ட்டு. புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து மேபி நான் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் கூட நிறைய இருக்கு. பட் இப்போ ஃபினான்ஷியலாக வந்து இந்த 3 ப்ராடக்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? அதை தான் வந்து நம்ம ப்ராடக்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ம். இது இந்த டாபிக் எல்லாம் இருக்கு. ஒன்றா பார்ப்போம். சரி. நாகராஜ், நீங்கள் இது பார்த்துருக்கீங்களா? இந்த டயக்ராமெல்லாம் முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? டெம்னோஸில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி டயக்ராமு. இது நான் பார்த்ததில்ல. பார்த்ததில்ல. சரி, ஓகே. நிர்மல் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். நிர்மல், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்ல ஜி, நான் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணல. சரி, ஓகே. அப்போ ஒன்றும் இல்லை, இது சும்மா பார்ப்போம். இது கொஞ்சம் அப்படியே நம்ம வந்து நம்ம இது பார்க்கும்போது கொஞ்சம் கோரிலேட் ஆகும். ஓகே. நம்ம ப்ராடக்ட் பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் பர் ரோடு அப்படின்றது ஒரு டாபிக் வச்சுருக்காங்க. அது கீழே வந்து காரு, ட்ரக்கு, மோட்டார் சைக்கிள், பஸ் அப்படின்னு ஒரு டயக்ராம் போட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கல்ஸ் பர் ரோடு அப்படின்றது இப்போ ஒரு ப்ராடக்ட் லைன் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டெமினோஸில் வந்து லோன்ஸ் அப்படின்ற மாதிரி வெஹிக்கல்ஸ் பர் ரோடு. ஸோ அந்த ப்ராடக்ட் லைனில் எப்படி ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபர்தராக டிசைன் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ காருன்னு, ட்ரக்கு, மோட்டர் சைக்கிள், பஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி சொல்லுவோம் நம்ம T24ல. ஸோ இங்கே வந்து இப்போ கார் எடுத்திங்கன்னா அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி கிளாஸஸ் வந்து காமனாக இருக்கும் அப்படின்றது. இப்போ அக்குபன்சி, பிராண்டு, என்ஜின், ஸ்டோரேஜ், வீல்ஸு, ஆட்டோ சிஸ்டம் இந்த மாதிரி நம்ம நார்மலாக இந்த கார் சிஸ்டமில் இருக்கிற ஒன்னொருத்தையும் ஒரு ப்ராப்பர்ட்டி கிளாஸ் மாதிரி இவங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து சில இதெல்லாம் காமனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிராண்ட் வந்து எல்லாத்துக்கும் எந்த வெஹிக்கிள் போனாலும் நமக்கு பிராண்டு காமனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் பார்த்தா ஒரு ப்ராடக்ட்டுக்கு இண்டிவிஜுவலாக இருக்கும். இந்த வீல்ஸ், அந்த வீலிங் சிஸ்டம் சம்திங் அந்த மாதிரி. இது எப்படி நம்ம போயிட்டு அங்கே கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட் டிசைனரில் எப்படி. இது ஜஸ்ட் மைண்டில் வச்சுங்க, அவ்வளோதான். நான் ரொம்ப பேசல இதை பற்றி. இது அப்படியே நம்ம வந்து நம்ம ப்ராடக்டில் வந்து ரிலேட் பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அக்கௌண்ட்ஸ்ன்றது நம்ம ப்ராடக்ட். இங்கே வந்து ப்ராடக்ட் குரூப்பை பற்றி இவங்க வந்து இந்த ஃபிகரில் காட்டல. அது வந்து நம்ம அந்த இதில் பார்ப்போம் நம்ம T24ல. இது ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் லைனு, அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே. ஸோ இங்கே அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அக்கௌண்ட்ஸ் கீழே எத்தனை அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம்.
கரண்ட் ஓகே. அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட், ஓவர்டிராஃப்ட், மைனர். அந்த மாதிரி நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியே பேங்க்குக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவையோ அதை அப்படியே கிரியேட் பண்ணலாம். அதுதான் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. மேலே வந்து ப்ராடக்ட் லைன். இந்த ப்ராடக்ட் லைனை வச்சு இத்தனை ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ப்ராடக்ட்க்கும் பார்த்தோன்னா உள்ள டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ப்ராப்பர்ட்டி கிளாஸ். ஒரு ம். அக்கௌண்ட்டுனா என்னென்ன மேண்டேட்டரியாக வேணும் அப்படின்ட்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா என்னென்ன வேணும், ஓவர்டிராஃப்ட் அக்கௌண்ட் என்ன வேணும், மைனர். அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து எகைன் நம்ம தான் டிசைன் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் என்னென்ன ப்ராப்பர்ட்டி வேணும்னு. சில ப்ராடக்ட்டுக்கு வந்து ஐ மீன் இந்த ப்ராடக்ட் லைன்லேயே டெமினோஸே டிஃபைன் பண்ணியிருக்கோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டி கிளாஸ் எல்லாம் மேண்டேட்ரி அப்படின்றது, என்னென்னலாம் ஆப்ஷன்ன்றது. மேண்டேட்ரின்றது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஆப்ஷனல்ன்றது நம்ம ரெக்குவயர்மெண்ட், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அந்த ஓகே. மாதிரி. ம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். அந்த ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். அது ம். நம்ம உள்ள போய் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஓரளவுக்கு. இது வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி லோன் போனீங்கன்னா அகைன் அது ஒரு ப்ராடக்ட் லைனா, அது கீழே வந்து டிவிஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸு. ஈச் ப்ராடக்ட்ஸ் கான்ஃபிகர்டு வித் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டி கிளாஸஸ் அகைன் சேம். ஓகேவா? இதே மாதிரி டெபாசிட்டுக்கும் இப்படி தான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். இங்கே அங்கே இந்த ஃபிகர் இல்லை, பட் சேம். ஓகே. லோனுக்கு பதிலாக டெபாசிட்டு. எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் இந்த ஸ்ட்ரக்சர் மாறாது, இப்படி தான் இருக்கும். பட் என்ன அந்த ப்ராடக்ட் லைனுக்குள்ளே என்ன வரணும் அப்படின்றது டெமினோஸே டிஃபைன் பண்ணியிருக்கும். ஓகேவா? ம். சரி. ஓகே. ஸோ எல்டி பார்த்துருக்கீங்களா நீங்கள் நாகராஜ்? பார்த்துருக்கேன். ஓகே. பார்த்துருக்கேன். அப்போ ஓகே, மேபி நீங்கள் அங்கேக்கு ஆக்சுவலாக அது பார்த்துருந்தா உங்களுக்கு ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்டியில் இங்கே என்ன டிஃப்ரென்ஸு, அந்த இது ஆ. அங்கே எப்படி ஃபங்க்ஷனாலிட்டி, இங்கே எப்படி என்ன அப்படின்ட்டு. அது ஓகே. தெரியாமல் இது படித்த புதுசாக நான்லாம் அது அப்படின்னா நீங்கள் டெம்னோஸில் தானே இருந்தீங்க இல்லையா? இல்ல ஜி, இல்ல, இல்ல. நாங்க 2 பேருமே வந்து எக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல தான் ஒர்க் பண்ணோம். இல்ல லோன்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ்ல தான் இருந்தோம். நாங்க மைக்ரோ ஃபினான்ஸ்க்கு வந்து எல்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். ஓஹோ, ஓகே ஓகே. ஆனால் நீங்கள் மைக்ரோ ஃபஸ்ட்டு இருந்தால் கூட டெம்னோஸே கிடையாதா? இல்ல. டெம்னோஸ் இல்ல ஜி. கிடையாது நாங்க. ஃபைன் ஃபைன். ஸோ நான் எப்படின்னா எல்டி இப்போ நான் வரும்போது இருந்தது எல்டி. ஐ மீன் அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏஏ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்டிஏ அப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்தாங்க. ஆனால் இப்பயும் இருக்குது எல்டியில். பட்டு புது கிளைண்ட்ஸ் யாருமே எல்டியில் யூஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப. எக்ஸிஸ்டிங் இருக்கிறவங்க அவங்க எல்டி அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? எல்டி அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களே நிறைய வந்து இது பண்ணிட்டாங்க, மைக்ரேட் மைக்ரேட் பண்ணிட்டாங்க. ஆயிட்டாங்க. ஆமாம். பட் சிலரெல்லாம் வந்து அப்படியே வந்து இல்லை எங்களுக்கு எல்டிஏ வேணும், அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றவங்க அதை அப்படியே வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. டெமினோஸ் இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்டிக்கு. ஆமா. ஓகே. ஸோ அதனால அது அப்படியே இருக்கு. ஆனால் ரொம்ப கம்மி, ரொம்ப ஜாஸ்தி இல்லை. இப்போ மெயினாக இது வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ தான் நம்ம மெயினாக T24 ப்ராடக்ட்டு பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ நம்ம ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்குறதும் வந்து இந்த ப்ராடக்ட் டிசைனர். ஏன்னா ஒரு ஃபீல்டு எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது இப்போ. ஏன்னா இதில் கண்ணாபின்னு எக்கச்சக்க இது இருக்குது. பட் நம்ம ஓவராலாக எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம இதில் இஷ்யூ வந்தால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இல்லைன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போனாலும் எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம இப்போ வந்து லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்குது. ப்ராடக்ட் லைன், ப்ராடக்ட் குரூப் அண்ட் ப்ராடக்ட். ஸ்க்ரீன் தெரியுதா? இன்னும் தெரியுது. மேக்ஸிமைஸ் அது கிளியரா இருக்கு ஜி. ஓகே ஃபைன். இந்த மூணு தான் மெயின். ப்ராடக்ட் லைன், ப்ராடக்ட் குரூப், ப்ராடக்ட்ஸ். இது வந்து ப்ராடக்ட் லைன் அப்படின்றது வந்து தான் நம்ம இங்கே அந்த ஃபிகரில் பார்த்தோம் இல்லையா மேலே அந்த டயக்ராமில். அக்கௌண்ட்ஸு, டெபாசிட்ஸ், லோன் அப்படின்றது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய இருக்கும். நமக்கு இதில் அக்கௌண்ட்ஸ் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ அக்கௌண்ட்ஸு, டெபாசிட்ஸு, லோனு எல்லாமே இந்த ப்ராடக்ட் லைனுக்கு கீழே தான் இருக்கும். அந்த ப்ராடக்ட் லைன்ன்றது வந்து இந்த கீழே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ராடக்ட் லைன் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். அதை பைனாகுலரை கிளிக் பண்ணி வந்தது தான் இந்த ஸ்க்ரீனு, இந்த ப்ராடக்ட் லைன் ஸ்க்ரீனு. இந்த ப்ராடக்ட் லைன்ன்றது வந்து டெமினோஸ் டெலிவர் பண்ணுறது தான். ஓகேவா? இந்த ரெக்கார்டு வந்து டெமினோஸ் டெலிவர் பண்ணுறது. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது எகைன் வந்து டெமினோஸே சொல்லிடும். ஸோ எது மேண்டேட்ரி வந்து ஆப்ஷனல்ன்றது அதுவும் வந்து ப்ரீடிஃபைன்டு. ஸோ இதில் நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. ஸோ அந்த ப்ராடக்ட் லைனில் இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ
அக்கௌண்ட்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா இத்தனை இருக்கு. இத்தனை ப்ராப்பர்ட்டி இந்த கிளாஸ் கிளாஸஸ். எல்லாமே அக்கௌண்ட்டோட கிளாஸஸ் அஜி. இந்த அக்கௌண்டிங் எல்லாமே வந்து இந்த அக்கௌண்ட் ப்ராடக்ட் லைனோட கிளாஸஸ். கரெக்ட். அக்கௌண்ட்ஸ் ப்ராடக்ட் லைனோட ப்ராப்பர்ட்டி கிளாஸஸ். ஓகேவா? ஸோ இதில் எது மேண்டேட்ரி எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன நம்ம அதை வந்து அப்படியே இன்ஹெரிட் யூஸ் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் லைனை வந்து சரி ப்ராப்பர்ட்டி கிளாஸஸ் இது எல்லாமே வந்து ஒன்று ப்ராப்பர்ட்டி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அக்கௌண்டிங்கு எப்படி நம்ம அந்த காரில் வந்து ஸ்டேரிங்கு அந்த கியர் பாக்ஸ் அந்த மாதிரி இது சொன்னோமோ அந்த மாதிரி இது நமக்கு T24ல ப்ராப்பர்ட்டி கிளாஸ்ன்னு நம்ம வச்சுருக்கோம். அக்கௌண்டிங்கு இப்போ நீங்கள் எல்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தனித்தனியாக எனக்கு தெரிஞ்ச ஒரே அப்ளிகேஷனில் எல்லா ஃபீல்டும் வச்சுருப்பீங்க. கரெக்டா? ஆமா. எல்லாமே இருக்கும். ஆமா. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ரிலேட்டட்னா ஃபீல்ட்ஸ் அதெல்லாம் வந்து சார்ஜ் ப்ராப்பர்ட்டி கிளாஸு. கஸ்டமர் ரிலேட்டடெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் அந்த மாதிரி ஒரு இதுக்கும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. அதுதான் இங்க வந்து இது அக்கவுண்டிங்னா என்னது டிஃபரண்ட்? அக்கவுண்டிங்னு இருக்குல்ல. இப்போ அது ரெண்டுமே அகைன் வந்து மேல ஹைலைட் பண்ணியிருக்கிற அக்கவுண்ட்ஸ் வந்து அது ப்ராடக்ட் லைன். அது கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஜஸ்ட் அது நமக்கு அதுதான் மெயின் அக்கவுண்ட்ஸ் ப்ராடக்ட் லைனு. இப்போ அக்கௌண்ட் மாடியூல்ல வந்து நார்மலாக T24 கோர் அக்கௌண்ட் மாடியூல் எப்படியா அந்த மாதிரி இது அக்கௌண்ட்ஸ் ப்ராடக்ட் லைனு. இங்கே நீங்கள் கேட்குற அக்கௌண்டிங் வந்து அக்கௌண்ட்ன்றது வந்து இப்போ நம்ம நீங்கள் எல்டி போட்டால் ஒரு ஐடி ஓப்பன் ஆகும் இல்லையா? ஆமா. எல்டி ஐடி அதுக்கு ஆமாம் அதுக்கு அக்கௌண்ட் என்ன பண்ணுவீங்க? அதுல டிரா டவுன் அக்கவுண்ட்னு இருக்கும்ல. அதுல போய் ஏசில இருக்க அக்கவுண்ட் வந்து ஏசில அக்கவுண்ட் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? இப்போ இங்க எப்படின்னா இப்போ நமக்கு அக்கௌண்ட் அரேஞ்ச்மெண்ட் இன்புட் பண்றோம்னா இப்போ இங்க எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் தான். நம்ம அரேஞ்ச்மெண்ட் தான் இன்புட் கிரியேட் பண்ண போறோம். அரேஞ்ச்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும்னா பை டிஃபால்ட்டா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம். அது ஏசில தான் போய் கிரியேட் ஆகுமா? ஏசி அது அப்ளிகேஷன் வந்து ஏசி அப்ளிகேஷன்ல தான் இருக்கும். அண்டர் ஏசி அப்ளிகேஷன்ல தான் இருக்கும். ஆனா ஏஐ லிங்கா இருக்கும் அதுக்குள்ள. சரி. அரேஞ்ச்மெண்ட் ஐடி வந்து கீழே ஒரு ஃபீல்டு நம்பர் 181ல வந்து அரேஞ்ச்மெண்ட் ஐடி இருக்கும் அந்த அக்கௌண்ட்ல. அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லயும் அரேஞ்ச்மெண்ட்லயும் அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ அக்கௌண்ட் நீங்க தனியா கிரியேட் பண்ண தேவையில்ல. நீங்க எப்பெல்லாம் லோனோ டெபாசிட்டோ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது அக்கௌண்ட் அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டா சிஸ்டம் வந்து ஒரு அக்கௌண்ட் ஐடியை வந்து கிரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ அந்த அக்கௌண்ட் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த அக்கௌண்ட் ப்ராப்பர்ட்டி கிளாஸ். சரி. இந்த அக்கௌண்டிங்ன்றது வந்து இது அகைன் வந்து இப்போ அக்கௌண்டிங் ரிலேட்டடான என்ட்ரிஸ் எல்லாம் ரைஸ் பண்ணணும் இல்லையா? அந்த என்ட்ரிஸ் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணணும் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும். அந்த கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்காக இந்த அக்கௌண்டிங் பேசிக்கலி அக்கௌண்டிங் என்ட்ரிஸ்க்காக. பேசிக்கலி கரெக்ட். ஆமா அது அக்கௌண்ட் நம்பர். ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு ப்ராப்பர்ட்டிலையும் ஒரு இது கான்ஃபிகரேஷன் இருக்கு. நம்ம வேணும்னா அது அப்படியே நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் கான்ஃபிகரேஷன் பார்ப்போம். சரி. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் லைன்ல என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா இருக்கு இல்லையா? அதுக்கு நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் குரூப்ல பார்த்தீங்கன்னா இது வந்து யூசர் கிரியேட்டட் ஒன். இது ப்ராடக்ட் குரூப்ன்றது நம்ம வந்து பேங்க் கிரியேட் பண்ணணும். ப்ராடக்ட் குரூப்பு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் குரூப் எதுக்கு, ப்ராடக்ட் எதுக்கு? ஓகேவா? ப்ராடக்ட் லைன் வந்து அது டெர்மினல்ஸ் கொடுக்குறது. ஸோ ப்ராடக்ட் குரூப் எதுக்குன்னா இப்போ வந்து இங்க கரண்ட் அக்கௌண்ட் நான் ஹைலைட் பண்ணியிருக்கா? ஆமா. இப்போ கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து கரண்ட் அக்கௌண்ட்ஸ்ன்ற ப்ராடக்ட் குரூப்பை இங்க கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. இங்க கீழே பாருங்க. ஆக்சுவலா ப்ராடக்ட் குரூப் இவங்க கொடுக்கல. ப்ராடக்ட் குரூப் தான். கரண்ட் அக்கௌண்ட்ன்ற ப்ராடக்ட் குரூப்ல ஒரு செட்டப் இருக்கா? இந்த செட்டப்ல என்ன இருக்கு? ப்ராப்பர்ட்டி கிளாஸ், அதுக்கப்புறமா ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு. அதுக்கப்புறமா அது மேண்டேட்ரியா அப்படி இல்லையா அப்படின்றது இருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி கிளாஸ் எகைன் வந்து இங்க இருக்கு இல்லையா? லெஃப்ட் சைட்ல இருக்கிறத நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ப்ராப்பர்ட்டின்றது நம்ம கிரியேட் பண்ணோம். அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி கிளாஸ்க்குமே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணோம். ஏன்னா ப்ராப்பர்ட்டி கிளாஸை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது நம்ம அரேஞ்ச்மெண்ட்டில்.
ஸோ அதனால ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒன்று ப்ராப்பர்ட்டி கிளாஸ்க்கு வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இன்னெரிட் அப்படின்வாங்க. இந்த இந்த ஊப்ஸ் கான்செப்ட்லலாம் நம்ம வந்து இன்னெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ம். அந்த இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஓகேவா? இந்த இந்த என் வாய்ஸ் கேக்குதா? இந்த ஹெட்செட் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்ல கேக்குது இல்ல இல்லையா? இல்ல இல்ல கேக்குது கேக்குது கேக்குது. ஓகே ஓகே. இப்போ இந்த பேலன்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கிரியேட் பண்ணது. அதே மாதிரி அக்கௌண்டிங்க்கு சேம் நேம்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவிட்டி மெசேஜிங்ன்ட்டு. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி கிளாஸ்க்கும் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராப்பர்ட்டி கிளாஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சரும் இதுக்கு வந்து அப்ளிகபிள். அவ்வளோ அதுதான் மீனிங். ஓகேவா? ஓ இந்த இப்போ ப்ராப்பர்ட்டின்றது அது எங்கே கிரியேட் பண்ணணும் அதெல்லாம் நான் சொல்கிறேன். என்ன இதில் ஒரே ஒரு செகண்ட் இவரு ஒரு ஏதோ மெசேஜ் பண்ணிட்டு the transaction being actually are committed. ஓகே சாரி, எல்லாம் உங்கள் தான், மனோர் தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்த்துருந்தோம் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராடக்ட் குரூப்பில் என்ன இருக்குன்னா ப்ராப்பர்ட்டி கிளாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி இங்கே லிங்க் பண்ணுறோம். ப்ராடக்ட் லைனில் வந்து ஒன்லி ப்ராப்பர்ட்டி கிளாஸ். இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இந்த கான்ஃபிகரேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ராடக்ட் வந்து பார்க்கும்போது. ப்ராடக்ட் லைனுக்கு கீழே என்ன இருக்கும்? ஜஸ்ட் லைன் 3 ப்ராடக்ட் லைனு, ப்ராடக்ட் குரூப்பு, ப்ராடக்ட்ஸு. ப்ராடக்ட் லைனுக்கு கீழே என்ன? ப்ராடக்ட் குரூப்புக்கு கீழே என்ன? ப்ராடக்ட் லைன் ஒன்லி ஒன் காம்பனண்ட் தான் இருக்கும், தட் இஸ் ப்ராப்பர்ட்டி கிளாஸ். ப்ராடக்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 2 காம்பனண்ட்ஸ், ஒன்று ப்ராப்பர்ட்டி கிளாஸ், நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, அது ரெண்டுமே லிங்க் பண்ணியிருப்பாங்க. ப்ராடக்ட்டு, ஓகேவா? ப்ராடக்ட்டில் அது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இப்போ ப்ராடக்ட் குரூப் எதுக்குன்னா, இந்த ப்ராடக்ட் குரூப் கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா, ஐ மீன் நமக்கு ஒரு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கிளாஸு என்னென்ன ப்ராப்பர்ட்டி கிளாஸ் வேணுமோ எல்லாமே ஒரு இப்போ ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணணும்னா என்ன வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து இப்போ முன்னாடியே அனலைஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் குரூப்பை கிரியேட் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட் குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து இங்கே பாருங்கள், இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை இங்கே வியூ பண்ணும்போது மல்டிபிள் ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ இதில் நியூ பட்டன் கிளிக் பண்ணி தான் நம்ம ஒரு ப்ராடக்ட்டு கிரியேட் பண்ணோம். எதுக்கு ப்ராடக்ட் குரூப்னா, அந்த ப்ராடக்ட் குரூப்புக்கு கீழே தான் நம்ம மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். டைரெக்டாக கிரியேட் பண்ண முடியாது ப்ராடக்ட் லைன் இருந்து. ஓகேவா? ஓகே. இப்போ அந்த ப்ராடக்ட் குரூப்ல இருக்கிற ஃபியூச்சர் எல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வரும். நமக்கு எது ஐ மீன் எகைன் வந்து இந்த ப்ராடக்ட் நான் இங்க நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல காட்டுறேன், ஒரு நிமிஷம். காணோம். ஓகே, ஐ திங்க் அதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். மாடல் பேங்க்ல ஓப்பன் பண்ணலாம். அக்கௌண்ட் இங்க தெரியுது. இப்போ அக்கௌண்ட்ஸு இங்கே கிளியரா இருக்கு. அக்கௌண்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, இது எல்லாம் வந்து பை டிஃபால்ட்டாக டெர்மினோஸோட பேக்கேஜ். இப்போ இதில் அட்வான்ஸாக இன்னொன்று வந்திருக்கு. எக்ஸ் எடிட் மோடில் போகலாம். எடிட் மோடில் போனால் எடிட் பண்ண விடுதானே? எடிட் பண்ணக்கூடாது, நம்ம எடிட் பண்ணவே விடக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடிட் பண்ண விடுது. சும்மா இதை வந்து இதை எடுத்துடலாமா? சும்மா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். டெர்மினல்ஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி கிளாஸ் அப்டேட் பண்ணுவோம் ஜி. நம்ம சைடுல இருந்து எதுவுமே கிரியேட்டும் பண்ண மாட்டோம். அவங்க பார்த்தீங்களா, நாட் அலோவ் டு சேஞ்ச் த ப்ராப்பர்ட்டி கிளாஸ் ஆர்டர். ஸோ இதெல்லாம் நம்ம கையே வைக்கக்கூடாது, அப்படியே யூஸ் பண்ணணும். ஓகேவா?
அது எடுத்ததுனால பல இடத்துல அடி வாங்குது. இன்னொன்னு இது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு அந்த மானிட்டரி எஸ்ன்னு இருக்குல்ல ஜி, அதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அது பண்றதுக்கு தான் ப்ராடக்ட் குரூப்ல ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஓகே. இதெல்லாம் நம்ம இன்னும் ரிச் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம இது பண்ற மாதிரி. நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இன்னொன்னு இந்த இதுலயே போய் பார்த்தீங்கன்னா, இது நான் யூஸ் பண்ணதில்ல. ஐ திங்க் நம்ம எம்எஸ்பிக்கு இருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி கிளாஸ் ஆக்சுவலா இங்க ப்ராப்பர்ட்டி கிளாஸ் இருக்கு இல்லையா? இது வந்து டெர்மினஸ் குடுக்குறது தான். அகைன் ப்ராடக்ட் லைன் மாரி இந்த ஏஐ டாட் ப்ராப்பர்ட்டி கிளாஸ் இருக்கிறது டெர்மினஸ். ஆனா, நம்ம எக்ஸ்டர்னல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி கிளாஸ் அப்படின்ட்டு. அத கிரியேட் பண்ணி, அத வந்து இங்க லிங்க் பண்ணிக்கலாம். இங்க எக்ஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஆமா. அத வந்து இங்க லிங்க் லோக்கலா கிரியேட் பண்ணிக்கலாம். பண்றது. இது லோக்கலா. ஸோ இது ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரெக்வயர்மென்ட் இருக்கு நம்ம பேங்க்குக்கு டெர்மினஸ்ல குடுத்ததுல அச்சீவ் பண்ண முடியலன்னா, இந்த மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க இப்போ லேட்டஸ்ட் ரிலீஸ்ல. இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணதில்ல. இருக்கான்னு பாருங்க. ஏ டாட் பார்த்தீங்களா? இது வந்து ஏதோ ஒரு எனேபிள்ட் எக்ஸ்டர்னல் சொல்லியிருக்காங்க. ஏதோ இந்த மாரி நமக்கு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ரெக்வயர்மென்ட் இருக்கு. அது டெர்மினஸ் ப்ராப்பர்ட்டி கிளாஸ யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியலன்னும்போது, இது மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இத நம்ம கிரியேட் பண்ணிட்டு அங்க லிங்க் பண்ணிக்கணும். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஐ மீன் யாராச்சும் கேட்டாங்கன்னா கூட இப்ப ப்ராப்பர்ட்டி கிளாஸ் அப்படின்றது டெர்மினஸ் குடுக்குறதா, பட் ஸ்டில் வி ஹேவ் அன் ஆப்ஷன் டு கிரியேட் இட். அந்த மாரி சொல்லலாம் அவ்வளவுதான். நான் எம்எஸ்பிக்கு வினய் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏதோ மனோஜ் வந்து செட்டப் குடுத்திருந்தாரு ஒரு ப்ராப்பர்ட்டி. அத கிரியேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்க்கல. அந்த மாரி ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் குரூப் கரண்ட் அக்கவுண்ட். ஸோ இங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இதுல கிளியரா இருக்கு. ப்ராப்பர்ட்டி கிளாஸு, ப்ராப்பர்ட்டீஸு மேண்டேட்டரியா இல்ல அப்படின்றது. ஓகேவா? நம்ம வந்து இங்க இந்த குடுக்குற ப்ராப்பர்ட்டிக்கு எல்லாத்துக்குமே இங்க தனியா ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணணும். இது வந்து நம்ம கிரியேட் பண்றதா ஜி? ப்ராப்பர்ட்டி குரூப்ன்றது. ஆமா. ப்ராடக்ட் குரூப்பா? சாரி. ப்ராடக்ட் குரூப் வந்து நம்ம கிரியேட் ஆமா. பண்றது. ப்ராடக்ட் குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்றது தான். நம்ம இங்க நியூ பட்டன் ஆப்ஷன் இருக்குல்ல, இத யூஸ் பண்ணி அக்கவுண்ட்ஸ் கீழ புது என்னென்ன ரெக்கார்ட் வரும். ப்ராடக்ட் குரூப்ஸ்ன்றது அக்கவுண்ட்க்கு கீழ என்ன குரூப்லாம் இருக்கணுமோ அதுக்கு அதெல்லாம் இங்க வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். நம்ம இதுவா கரெக்ட். நம்ம மேனுவலா யூசர் கிரியேட் பண்றது தான் இது எல்லாமே. இங்க இருக்குது எல்லாமே. ஓகே. இதுல இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க அதுல கரண்ட் அக்கவுண்ட்ஸ்னு இப்போ ஓபன் பண்ணீங்கல்ல, இதுல இந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்காங்களா? இந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் ஆல்ரெடி இருக்கும். நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இது கீழ. இது மாடல் பேங்க்ல இருக்கு. இங்க இருக்காது. இங்க நம்ம புதுசா வரும்போது இங்க எதுவுமே இருக்காது. எல்லாமே ஆட் பண்ணது தான். ஓகேவா? இப்ப நீங்க புதுசா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இன்புட் மோட்ல போனீங்கன்னா, ஓகே. இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து புதுசா நான் ஒண்ணும் இல்ல. இப்போ ப்ராடக்ட் அக்கவுண்டிங் இருக்கு இல்லையா? புதுசா டெஸ்ட் அக்கவுண்ட் அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்ட் குரூப் கிரியேட் பண்றேன். சும்மா நான் கிரியேட் பண்ணல. ஜஸ்ட் இன்புட் மோட்ல போடுறேன். இங்க போனா இங்க பாருங்க. ப்ராப்பர்ட்டி கிளாஸ் எல்லாம் பை டிஃபால்ட்டா இருக்கும். பை டிஃபால்ட் எதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் வச்சுட்டு மீதி எல்லாம் இது பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இருக்காது. நம்ம தான் கிரியேட் பண்ணி இங்க லிங்க் பண்ணணும். ஓகேவா? அது எந்த டேபிள்ல போய் கிரியேட் பண்ணணும்? இது ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் எக்ஸாம்பிள் இதுதான் டேபிள். ப்ராப்பர்ட்டி தான் டேபிள். ஓகேவா? இதுல பேலன்ஸ் இதுல தான் கொடுக்கணும். இல்லனா இங்க மெனு இருக்கு இல்லையா? இந்த 3 மெனு மெயினா இருக்கு. இது ப்ராடக்ட் கிரியேட் பண்றது, இது ப்ராப்பர்ட்டிஸ், இது ப்ராப்பர்ட்டி கண்டிஷன்ஸ். இப்ப நம்ம வந்து எதுவுமே பார்க்கல. இன்னும் ப்ராடக்ட் குரூப் தான் பார்த்திருக்கோம். ஓகேவா? சரி சரி. ப்ராடக்ட் குரூப் வந்து a.product.group. டேபிள். ஜஸ்ட் நான் டேபிள் சொல்றேன். அது வந்து a.product.line அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் லைன். ஃபர்ஸ்ட் வந்து a.product line. இது வந்து a.product group. ஓகேவா? சரி சரி சரி. இப்போ ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணனும்னா இங்க போய் பண்ணலாம். இல்லனா a.property. ஓகேவா? இந்த மெனுல போனீங்கன்னா இப்ப அக்கவுண்ட்க்கு இங்க நியூ கொடுத்துட்டு போலாம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். அக்கவுண்ட்ஸ்க்கு இத்தனை பேலன்ஸ் ப்ராப்பர்ட்டி தான் அங்க லிங்க் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி 4 ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல பேலன்ஸ் தான் அங்க யூஸ் பண்ணிருக்காங்க.
ஓ! சரி, சரி. இதுதான். ஓகேவா? இதனுடைய இங்க பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டா இந்த மெனுல போனீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி கிளாஸ் வந்துரும். அக்கவுண்ட் அப்படின்ட்டு பை டிஃபால்ட்டா வந்துரும். ஓ! ஏன்னா இது அக்கவுண்ட் ப்ராப்பர்ட்டி கிளாஸோட ப்ராப்பர்ட்டி. ஓ! சரி, சரி. ஸோ அப்ப அக்கவுண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி கிளாஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் இதுக்கு அப்ளிகபிள் ஓ! அப்படின்றது மீனிங். சரி, சரி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம லிங்க் பண்ணணும். இப்போ இங்க என்னன்னா, அந்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா, இங்க எஸ்எஸ் இருக்கு இல்லையா? இப்போ ம். அக்கவுண்ட்ன்றது எஸ், அக்கவுண்டிங் எஸ். இங்க 2மே பாருங்க. இந்த ப்ராடக்ட் லைன்லயே அது எஸ்ன்னு தான் ம். இருக்கு. மேண்டேட்டரின்னு செட் பண்ணியிருக்காங்க. ஆ. அதனால நம்ம இங்க மேண்டேட்டரி குடுத்தே ஆகணும். இந்த இடத்துல அக்கவுண்ட்டுக்கும், அக்கவுண்டிங்க்கு எதெதெல்லாம் மேண்டேட்டரியோ, எஸ்ன்னு இருக்கோ அதெல்லாம் நம்ம இங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த ப்ராடக்ட் குரூப்ல. ஓகேவா? ஓ! இங்க எஸ்ன்னு தான் குடுக்கணும். அது நோன்னு மாத்த முடியாது. மேண்டேட்டரி வந்து நோன்னு மாத்த முடியாது. ஆப்ஷனல் வந்து நோன்னு இருக்கு இல்லையா? அத நான் வந்து நம்ம நோ குடுத்துக்கலாம். அப்ப அது மேண்டேட்டரி ஆக்கணும். நம்ம கேஸ்ல வந்து அது மேண்டேட்டரியா இருக்கணும்னா, நம்ம அத எஸ் பண்ணிக்கலாம். ஓ! சரி, சரி. பட் மேண்டேட்டரியா மாத்த முடியாது. ஆப்ஷனலா மாத்திக்கலாம். அது ஒண்ணு தான் இங்க. ஓகே. அங்க எஸ்ன்னு இருக்கிறது, இங்க எஸ்ன்னு இருக்கணும். அதே மாரி அத யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த அது யூஸ் குரூப்ல. பண்ணியே ஆகணும். நம்ம குரூப்ல ஆமா. நம்ம ப்ராடக்ட்ல அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஓ! சரி. ஓகேவா? இங்க ஒரு 2 ஃபீல்ட் இருக்கு. இம்பார்ட்டன்ட்டான ஃபீல்ட்ஸு. சரி. ரீபில்ட் ஆக்டிவிட்டீஸ், ரீபில்ட் பேலன்ஸ் டைப்ஸ். மேனேஜ். ஓகேவா? இது ம். வந்து இப்போ நீங்க வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட் ப்ராடக்ட் குரூப் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ணா இந்த ஃபீல்ட்ஸ் யூஸ் இல்ல. ஏதாச்சும் புதுசா நீங்களே ஓனா ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணி, உங்களுடைய ப்ராடக்ட் குரூப்ல அட்டாச் பண்றீங்கன்னா, அப்போ இந்த ரீபில்ட் ஆக்டிவிட்டீஸ், ரீபில்ட் பேலன்ஸ் டைப்ஸ் எஸ்ன்னு செட் பண்ணணும். ஓகே. ஓகேவா? எதுக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்கவுண்ட்க்கு வந்து பேலன்ஸ்ன்ற மாரி நீங்க ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்றீங்க. சம் டெஸ்ட் அப்படி டெஸ்ட் பேலன்ஸ் அப்படின்ட்டு. அப்ப என்ன பண்ணணும்னா, சிஸ்டம்ல வந்து இப்போ ஏ ஒரு ஃபைலா அப்படியே நோட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட் லைன்னு பார்த்துருக்கோம். ப்ராடக்ட் குரூப்பு, ப்ராப்பர்ட்டி கரெக்ட்டா? ம், ம். ஃபுல்லா பார்க்கலன்னா கூட அந்த இது நம்ம என்ன இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு உள்ள என்னென்ன நமக்கு சான்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் ஒண்ணொண்ணா பார்த்துட்டே போலாம் அப்படி. ஓகே. ரொம்ப ஃபாஸ்ட்டா ஏதாச்சும் இருக்கு, கொஞ்சம் புரியலன்னா சொல்லுங்க. நான் வேணும்னா. ம். ஷூர். டாட் என்ன ஃபைல் சொல்ல போனா சாரி டாட் ஆக்டிவிட்டி. டாட் ஆக்டிவிட்டின்னு ஒரு ஃபைல் இருக்கு. இது வந்து எதுக்கு எப்படி அப்டேட் ஆகும்னு நான் சொல்றேன். பேலன்ஸ். இங்க பாருங்க. சாரி இது இங்க பேலன்ஸ் இருக்கா? ம், ம், ம். கடைசியில வந்து பேலன்ஸ் இருக்கு. ஆ. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது அக்கவுண்ட்ஸ் சேஞ்ச் டாட் கண்டிஷன் ஐஃபன் பேலன்ஸ். இந்த அக்கவுண்ட்ஸ்ன்றது இந்த ஆக்டிவிட்டில ஆக்டிவிட்டி ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஆக்டிவிட்டில ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் லைன். ஓகே. செகண்ட் இருக்கிறது ஆக்ஷன். தேர்ட் இருக்கிறது ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி. ஸோ ஓகே. ப்ராடக்ட் லைன், ஆக்ஷன், ப்ராப்பர்ட்டி. ப்ராடக்ட் லைன் நமக்கு தெரியும். ப்ராப்பர்ட்டியும் நமக்கு தெரியும். இந்த ஆக்ஷன்ன்றது வந்து ப்ராப்பர்ட்டி கிளாஸ்ல ஐ திங்க் இது ஆக்டிவிட்டி கிளாஸ்ன்னு இன்னொரு ஃபைல் இருக்கு. ஆக்டிவிட்டி இல்லையா இது? ம். டாட் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸ். இது இன்னொரு ஃபைல். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்ச் கண்டிஷன் கிரியேட் பண்ணிருப்பாங்க. லெண்டிங் ஆமா. லெண்டிங் ஐஃபன் சாரி அக்கவுண்ட்ஸ் ஐஃபன் நேம் பேமெண்ட். இங்க லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன் ஆக்ஷன்ஸ் இருக்கு. அங்க இருக்கான்னு பார்ப்போம். சேஞ்ச் கண்டிஷன் இருக்கான்னு தெரியல. இதுக்கு இல்ல. இங்க வேற ஜெய் மட்டும் இந்த கால்ல ஆட் பண்ணிக்கிறேன் ஜி. பண்ணுங்க. சும்மா தான் இருக்காரு. சும்மா தான் இருக்காரு. பண்ணுங்க.
ஆக்டிவிட்டி கிளாஸ்ல இருக்கும். அப்போ சரி, நான் அப்புறமா உங்களுக்கு பார்த்து சொல்றேன். இது அந்த ஏர் ரிலீஸ்ல எல்லாம் மாத்தி மாத்தி ஏதாவது வச்சிருக்காங்க. நார்மலா ஆக்ஷன் வந்து ஒரு ஆக்டிவிட்டி கிளாஸ்ல இருக்கும். என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் அந்த ஆக்டிவிட்டி கிளாஸ்க்கு வரும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆனா இது என்ன ஓகே, இது இங்க பார்த்துடலாம். சரி, இது டிஃப்ரெண்டா இருக்கு ஏதோ ஒன்று. இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். அரேஞ்ச்மெண்ட். இங்க இப்போ ஒரு நியூ அரேஞ்ச்மெண்ட் போடணும்னா அக்கௌண்ட் நியூ அரேஞ்ச்மெண்ட், இப்போ புதுசா ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி தான் ட்ரிகர் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது கிரியேட் பண்ணும்போது ஆக்சுவலா இப்போ இது கிரியேட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் ஆகும், அதே மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். அது கிரியேட் ஆகும்போது எப்படி சிஸ்டம் வந்து கோர்ல வந்து ப்ராசஸ் ஆகுதுன்னா, இங்க இருக்கு இல்லையா, இது இது இங்க இருந்து பாருங்க, ப்ராப்பர்ட்டி கிளாஸ் இருக்கு இல்லையா, இங்க வந்து ஒன்னொன்னா இருக்கு. யூசர் இன்புட் 1, சரி, ப்ராப்பர்ட்டி கிளாஸ் 1 2 3 4 5, ஒரு ப்ராப்பர்ட்டி கிளாஸும் இந்த அக்கௌண்ட்ஸ் நியூ அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி கிளாஸும் ட்ரிகர் ஆகும். அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி கிளாஸும் அப்டேட் ஆக்ஷன்ஸ் இங்க இருக்கு இல்லையா, இது அப்டேட் வந்து இது அப்டேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் இதுக்கு அப்ளிகபிள்ன்றது இங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்டர் படி தான் நமக்கு கோர்ல, இது வந்து லோக்கலா இல்ல, கோர்ல இப்படி தான் ட்ரிகர் ஒர்க் ஆகும். அதாவது நியூ அரேஞ்ச்மெண்ட் போடும்போது மல்டிபிள் ப்ராப்பர்ட்டி கிளாஸ் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். அந்த இதில் பார்த்தீங்க இல்லையா, அக்கௌண்ட்டு, அக்கௌண்டிங்கு, கஸ்டமர், ஆஃபீஸர் அப்படின்ட்டு அது ஒன்றுனா வந்து கோர்ல வந்து ப்ராசஸ் பண்ணோம். இந்த ஆர்டரில் தான் ப்ராசஸ் பண்ணோம். இந்த ஆர்டர்ல அப்டேட் ஆகுமா? ஓகே. ஆமாம் ஆமாம், இந்த ஆர்டரில் தான் வந்து அப்டேட் ஆகும். நமக்கு வந்து ஏபிஐ எகைன் நம்ம ஏபிஐ கண்டிஷனில் இது ஆக்ஷன் கொடுக்குறோம். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி யூஸ் ஆகுதுன்ட்டு. ஓகேவா? நமக்கு மெயினாக ஏபிஐ கண்டிஷன் தான் இம்பார்ட்டன்ட்டு. ரொம்ப இது எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஏஐல வந்து நம்ம ஏபிஐ கண்டிஷன் தானே யூஸ் பண்ண போகிறோம். ஆமா ஜி. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ மீன் அதுலேயும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அது பார்த்தா சிம்பிளாக தான் இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுறது அப்படின்றது மட்டும் நம்ம பார்க்கணும். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சிருந்தா, இப்போ தெரியுதுன்னா இப்போ ஓகே, இதெல்லாம் பேசிக்கெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா. அதுக்கு தான் கண்டிப்பா இது கொஞ்சம் வேகா தான் இருக்கும் இந்த டாபிக்கு. பட்டு நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு போயிட்டு இருக்கும் போனா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே. ஓகே, இப்போ நான் எதுக்காக அங்கே ஆக்டிவிட்டி கிளாஸ் எல்லாம் போனேன்னா, இப்போ இங்கே ரீபில்ட் ஆக்டிவிட்டி எஸ்ன்னு செட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிட்டீங்க உங்கள் ப்ராடக்ட் குரூப்பில், அப்போது இது பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போது இப்போது அந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி நான் அக்கௌண்ட்ஸ் சேஞ்சுக்கு அக்கௌண்ட்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கெடியூலை வந்து மாற்றுறீங்க அப்படின்னா, அப்போ அக்கௌண்ட்ஸ் சேஞ்ச் ஸ்கெடியூல் அப்படின்றது ஆக்டிவிட்டி இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து நம்ம இங்கே ஏஐல வந்து பண்ணுற ஒரு ஆக்ஷனுமே வந்து ஆக்டிவிட்டியாக தான் இருக்கும். நம்ம ஆக்டிவிட்டி இல்லாமல் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஏதோ ஒரு இப்போ போயிட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றணும் உங்கள் அக்கௌண்ட்டில், இல்லைன்னா ஸ்கெடியூல் மாற்றணும், இல்லைன்னா கஸ்டமர் அப்டேட் பண்ணணும், எது பண்ணாலுமே த்ரூ ஒரு ஆக்டிவிட்டி வழியாக தான் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஆக்டிவிட்டி எண்டில் வந்து நம்ம எப்படி ப்ராடக்ட் லைனு, ஆக்ஷன்னு, அதுக்கப்புறமா ப்ராப்பர்ட்டி, கரெக்டாக அந்த ஆர்டர் தானே நமக்கு ஆக்டிவிட்டி. கன்ஃபியூஸ் ஆகுதா? ப்ராடக்ட் குரூப், ப்ராப்பர்ட்டி. இல்ல நான் கேக்குறது ஆக்டிவிட்டியோட சீக்வென்ஸ். ஓகே.
இப்ப இது ஏ இப்ப ஆக்டிவிட்டிக்குல ஓகே. சீக்வென்ஸ் இங்க ஓகே ஓகே ஆமாஞ்சி. இந்த சீக்வென்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ப்ராடக்ட் லைன், ப்ராடக்ட் லைன் ஆக்ஷன், அப்புறம் வந்து அப்புறம் அப்புறம் ப்ராப்பர்ட்டி. கிளாஸ் ப்ராப்பர்ட்டி கிளாஸ். ப்ராப்பர்ட்டி கிளாஸ் வந்து ஆக்சுவலா இது வந்து இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டினா ப்ராப்பர்ட்டி. ஓ சரி. ஓகேவா? இதுவே டாட் ஆக்டிவிட்டி கிளாஸ் இப்படி இருக்கும். அதை ஓபன் பண்ணா நமக்கு இது இருக்காது ரெக்கார்டு. ஆக்டிவிட்டி கிளாஸ் இப்ப போய் நான் பாருங்க காட்டுறேன். ஆக்டிவிட்டி கிளாஸ் இதை பார்த்தா இருக்காது உள்ள. ஆக்டிவிட்டி ஐடி காப்பி பண்ணி உள்ள பார்த்தா இருக்காது. இருக்கா? ஓ ஐ மீன் இது வேற ஒண்ணு. இது உள்ள வேற ஒரு அவைலபிலிட்டி வருது. பேலன்ஸ் அவைலபிலிட்டின்றது வந்து அது வேற ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி கிளாஸா? ஆமா, அது ப்ராப்பர்ட்டி கிளாஸ். ஓகேவா? இது பேலன்ஸ்ன்றது ப்ராப்பர்ட்டி, பேலன்ஸ் அவைலபிலிட்டி வந்து ப்ராப்பர்ட்டி கிளாஸ். ப்ராப்பர்ட்டி கிளாஸ். ஸோ இப்போ இந்த இந்த இது வந்து இல்ல, இந்த ரெக்கார்டு இல்ல. ஓகேவா? ஆமா ஆமா ஆமா. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பேலன்ஸ்ன்றது எந்த ப்ராப்பர்ட்டி கிளாஸோட ப்ராப்பர்ட்டின்ட்டு நம்ம போய் பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? அக்கவுண்ட்ஸோட இது ப்ராப்பர்ட்டி கிளாஸ் இது. இந்த பேலன்ஸ் பேலன்ஸ் அக்கவுண்ட் ப்ராப்பர்ட்டி கிளாஸோட ப்ராப்பர்ட்டி. ஆமா. அது உள்ள அக்கவுண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருந்தாங்களா அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள? கரெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி கிளாஸ் இங்க கொடுக்கணும். ACCOUNT அக்கவுண்ட்ஸ் அது கொடுத்தோம்னா சரி, அக்கவுண்ட்ஸ் இல்லை நினைக்கிறேன். அக்கவுண்ட் இருக்கா? ஓகே. ஸோ இது ப்ராப்பர்ட்டி கிளாஸ் வந்தா ஐ மீன் அந்த ஆக்டிவிட்டியில கடைசியில ப்ராப்பர்ட்டி கிளாஸ் வந்தா அது ஆக்டிவிட்டி கிளாஸ், கடைசியில ப்ராப்பர்ட்டி வந்தா அது ஆக்டிவிட்டி. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுதா? புரியுது. இதுக்குள்ள ஏதாவது அந்த ஆக்டிவிட்டியை டிஃபைன் பண்ணிருப்பாங்களா? இந்த ஆக்டிவிட்டி கிளாஸ்ல அந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது இதுக்குள்ள டிஃபைன் பண்ணிருப்பாங்களா? இன்னொன்னு நம்ம ஆக்டிவிட்டில இது அக்கவுண்ட்ஸ் சேஞ்ச் கண்டிஷன் பேலன்ஸ்னு கொடுத்திருந்தோம்ல, ப்ராப்பர்ட்டி கொடுத்திருந்தோம்ல, அது இதுக்குள்ள ஏதாவது டிஃபைன் பண்ணிருப்பாங்களா? எப்படி ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்குமா? ஆமா, கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா இப்போ இந்த இது வந்து காமன். இந்த அக்கவுண்ட்ஸுக்கும் சேஞ்ச் கண்டிஷன் இது வந்து காமன். இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி கிளாஸ் இருக்குல்ல. ஆமா. சரி, இது வந்து ப்ராப்பர்ட்டி கிளாஸ் இருக்கு இல்லையா? இந்த ப்ராப்பர்ட்டி கிளாஸ்க்குள்ள நம்ம எதுவுமே இருக்காது. ஆனா ப்ராப்பர்ட்டிக்குள்ள அந்த ப்ராப்பர்ட்டி கிளாஸ் இருக்குல்ல, அதுதான் லிங்கேஜ். அதுதான் லிங்கேஜ். ஸோ அந்த நம்ம வந்து ஏன்னா ப்ராப்பர்ட்டி இப்போ இது 2 தனித்தனியா வச்சுங்க. ஆக்டிவிட்டி கிளாஸ் ஆக்டிவிட்டி, ப்ராப்பர்ட்டி கிளாஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே. எப்படி நம்ம ஆக்டிவிட்டி கிளாஸ் டைரக்டா யூஸ் பண்ணாம சரி ப்ராப்பர்ட்டி கிளாஸ் டைரக்டா யூஸ் பண்ணாம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம்ல அந்த ப்ராடக்ட் குரூப்ல. ஆமா. இங்க ப்ராடக்ட் குரூப்ல வந்து ப்ராப்பர்ட்டி கிளாஸ் இருக்கு. ஆனா இதவே நம்ம டைரக்டா யூஸ் பண்ணாம இங்க லிங்க் பண்றோம்ல. ஓகே. ப்ராப்பர்ட்டி. ஏன்னா நம்ம வந்து டைரக்டா ப்ராப்பர்ட்டி கிளாஸ் யூஸ் பண்ணாம இதுதான் யூஸ் பண்றோம். ஸோ அதனால இதுக்கு பதிலா இது. ஸோ அதே மாதிரி இங்க ஆக்டிவிட்டி கிளாஸை வந்து டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம போடுற ஒரு ஆக்டிவிட்டியுமே நம்ம போஸ்ட் பண்ற ஒரு ஆக்டிவிட்டியுமே அது ஆக்டிவிட்டியா தான் இருக்கும். ஆக்டிவிட்டி கிளாஸ் கிடையாது. ஸோ டைரக்டா ஆக்டிவிட்டி கிளாஸ் யூஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் நம்ம ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சரி. ஸோ அதனால நமக்கு ஆக்டிவிட்டியில பார்த்தா கடைசியில ப்ராப்பர்ட்டி இருக்கும், ப்ராப்பர்ட்டி கிளாஸ்க்கு பதிலா. ஓகே. இப்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னா இங்க வந்து நீங்க ரீபில்ட் ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா இப்போ புதுசா நீங்க ஏதோ ஒரு ஏபிசிடி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டியில கடைசியில ஏபிசிடின்னு இருக்கும். புரியுதா? இது கன்ஃபியூஸ் ஆகுதா? ஓகே. இங்க ரீபில்ட் ஆக்டிவிட்டிஸ்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணிடும். கரெக்ட். சிஸ்டம் ஆமா. சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க எத்தனை ப்ராப்பர்ட்டி புதுசா லிங்க் பண்ணி கிரியேட் பண்ணி இங்க லிங்க் பண்ணா கூட அந்த ரீபில்ட் ஆக்டிவிட்டி எஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணி விட்டுரும். கரெக்ட். ஓகே. ஏன்னா நம்ம மேனுவலா ஏன்னா அது கண்ணாபின்னா ஆக்சன்ஸ் வந்து அத்தனை ஆக்சன்ஸ் இருக்கு இவங்க இதுல கோர்ல. ஸோ எல்லாமே நமக்கு தெரியாது என்னென்ன பண்ணணும். ஒரு ஆக்டிவிட்டினா கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து சிஸ்டம் வந்து ரீபில்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்காக தான். அதே மாதிரி பேலன்ஸ் டைப் வந்து நமக்கு இப்போ ஏசி பேலன்ஸ் டேபிள் இருக்கு இல்லையா? ஏசி டாட் பேலன்ஸ் டைப் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த அசெட் டைப்ஸ் எல்லாம் வந்து இப்போ நமக்கு ECBல அப்டேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த இப்போ அக்கௌண்ட் இப்போ பேலன்ஸுக்கு இப்படி இருக்கும். அது ஒன்று சாம்பிள் காட்டுறேன்.
AC dot balance dot type. சரி, போட்டுடலாம். பேலன்ஸ் வச்சு எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். சரி, பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இத்தனை இருக்கு. ஓகேவா? இது ஏவிஎல் பேலன்ஸு. ஏவிஎல் பேலன்ஸ் இது மேலே இருக்கிறது விட்டுருங்க. கர் பேலன்ஸ் ஐஎன்எஃப், கர் பேலன்ஸ், கரண்ட் பேலன்ஸு, டீல் பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் வர்றது ஃபுல்லா இந்த பேலன்ஸ் ப்ராப்பர்ட்டியோட அசட் டைப்பு. ஓகே, பேலன்ஸ் ப்ராப்பர்ட்டியோட அசெட் டைப் இது எல்லாமே. ஆமா. ஓகே. ஓகேவா? இது இந்த பேலன்ஸ் டைப் வந்து இப்போ இது வந்து கர் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து பேலன்ஸ்ன்றது நம்ம ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணி நம்ம ப்ராடக்ட் குரூப்ல லிங்க் பண்ணிட்டு இங்க ரீபில்ட் பேலன்ஸ் டைப் எஸ் கொடுத்துட்டு கமிட் பண்ணோம்னா இந்த பேலன்ஸ் டைப் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். இந்த மாதிரி என்னென்ன பேலன்ஸ் டைப் வேணும்ன்றது சிஸ்டம் வந்து ஒரு இடத்துல டிஃபால்ட்டா வந்து கிரியேட் பண்ணோம் நம்ம அந்த ரீபில்ட் பேலன்ஸ் கொடுத்தோம்னா. ரீபில்ட் பேலன்ஸ் கொடுத்தோம்னா டிஃபால்ட்டா சிஸ்டமே கிரியேட் பண்ணி விட்டுரும் இதெல்லாம். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்காக தான் இந்த ஃப்ரண்ட் ஃபீல்டு இம்பார்ட்டன்ட்னா. ஓ சரி. இதில் ஏதோ ஆட்ரிபியூட் இருக்கு. இது எல்லா ப்ராடக்ட் லைன்ஸ் சொல்லியிருக்கு. பட் இது எதுவும் இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னு இருக்கு. இது இன்டர்னல்னா சும்மா நமக்காக, ஐ மீன் கிளைண்ட்டுக்கு இல்லாமல் நம்ம டெஸ்டிங்காகனா இன்டர்னல் நினைக்கிறேன். இது எக்ஸ்டர்னல்னா அவுட் சோர்சிங் ப்ராடக்ட் அந்த மாதிரி. பட் அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. மெயினாக இதுதான். அக்கௌண்ட் என்ன இது சம்திங் நாட் பைனாக்குலரே காணும். வியூ பட்டனே இல்லை. ஆயிடுச்சு போல சிஸ்டம்க்கு. இருக்கு. பாருங்க, இதுல இது ஒரு ப்ராடக்ட் லைன்ல இதெல்லாம் அவங்க ப்ரீ டிஃபைன்டு. சும்மா ஜென்ரிக்கா இது வந்து கரன்சி. இது வந்து இப்போ நம்ம லோன் டெபாசிட் இதெல்லாம் பண்ணோம்னா கரன்சி ஸ்பெசிபிக் தானே. அதனால இது கரன்சி. இந்த லைன் ஆஃப் அட்ரிபியூட்ல அதனுடைய இது கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி. இது கரன்சி ரிலேட்டடு. இது ரீப்ளேன்னா இது ஒரு கான்செப்ட் இருக்கு நமக்கு. இப்போ எல்டிலெல்லாம் பார்த்தோம்னா பேக் டேட்டடாக கிரியேட் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் ஏஐல கிரியேட் பண்ணலாம். பேக் டேட்டடாக நம்ம வந்து லோன் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி பேக் டேட்டடாக போய் ஒரு சேஞ்ச் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா கரண்ட்டாக இப்போது 1 மந்த்துக்கு முன்னாடி பேக்வேர்ட்ஸ் போயிட்டு நம்ம ஒரு சேஞ்ச் இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா கரண்ட் டேட்டில் இருக்கிற இதெல்லாம் போயிட்டு ஏதாச்சும் ஆக்டிவிட்டி இருந்தால் ரிவர்ஸ் ஆகிட்டு அந்த புது ரேட்டை அப்டேட் பண்ண உடனே அதை வச்சு ரீப்ளே ஆகும். அதுக்கு தான் ரீப்ளேன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க லைன் ஆஃப் அட்ரிபியூட்ல. ரிவர்ஸ் அண்ட் ரீப்ளே என்ற கான்செப்ட் வந்து இதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் எல்டியை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி மல்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கு. எதுக்கு மல்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியல. மேபி மல்டிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரே கஸ்டமருக்கு அப்படின்றதுக்காக நான் நினைக்கிறேன். நான் ஒன்று காட்டலான்னு பார்த்தா அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. வந்துச்சு இப்போ.
என்னென்னமோ ம். நம்மளது அக்கவுண்ட் இல்லையா இப்போ எடுத்தது? சிபிஎஸ்ன்னா ஃபர்ஸ்ட் ம். நம்மளோடது வந்து இப்போ நான் எடுத்து இப்போ ஒன்று சாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அசட் டைப்பு. ம். என்னது பார்த்தது? கர்பேலன்ஸ் கரெக்டா? ஆமா. கர்பேலன்ஸ்ன்னு பார்த்தோம். ஏன்னா அந்த பேலன்ஸ் நம்ம ப்ராப்பர்ட்டி, அதுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஒரு அசட் டைப் கிரியேட் பண்ணியிருக்கு ரீபில்ட் பண்ணும்போது அப்படின்ட்டு. இப்போ இங்கே ம். பார்த்தீங்கன்னா இதில் இந்த அக்கௌண்ட்ஸு இது வந்து ப்ராப்பர்ட்டி கிளாஸ். இது வந்து அகைன் வந்து டெர்மினல்ஸ் கொடுக்குறது தான் இல்லையா? ஸோ ம். ப்ராப்பர்ட்டி கிளாஸ் அக்கௌண்ட் இருக்குது. அதுக்குள்ளே வந்து அக்கௌண்ட்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி கிளாஸு. ப்ராப்பர்ட்டி கிளாஸ் டேபிளில் ஒரு ஒரு ரெக்கார்டு. ஆனால் இந்த அக்கௌண்ட்ன்றது இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் லோன்ஸ், டெபாசிட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். 3 ப்ராடக்ட் லைனுக்கும் இது அப்ளிகபிள். ஆ, ஓகேவா? ஆ, ஆ. இது இங்கே போட்டிருங்க பாரு, ப்ராடக்ட் லைன் லெண்டிங்கு, டெபாசிட்டு, அக்கௌண்ட்ஸு, ஏஜென்ட்டு, சேஃப் டெபாசிட் பாக்ஸு எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஓகே. ஃபினான்ஷியல் கேரண்டிஸு இதெல்லாம் வந்து இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ப்ராடக்ட் லைனுக்குமே இது அப்ளிகேபிள் இந்த ஓகே. ப்ராப்பர்ட்டி கிளாஸ். ஆனால் அந்த ஃபியூச்சர் வந்து இப்போ அக்கௌண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இத்தனை பேலன்ஸ் டைப் தான். ஓகே. ஓகேவா? கரண்ட் நமக்கு அன்ஸ்பெசிஃபைட் அன்அலோகேட்டட். ஓகே. இன்வே இதில் வந்து நமக்கு பேலன்ஸ் டைப்பாக வரும்போது ஃபஸ்ட்டு 3 தான் எடுத்துக்கும். 3 ஆ, கேரக்டர்ஸ். ஆ, ஆ, ஆ. ஓகே. கர் பேலன்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு கிரீப்னா ஈவன்எஸ் அப்படின்ட்டு வரும்னு நினைக்கிறேன். அன்அலோகேட்டட் டெபிட்க்கு ஈவன் சின்னு வரும். அன்அலோகேட்டட் கிரெடிட்க்கு ஈவன் சின்னு வரும். இதுக்கு ஈவன் டின்னு வரும். ஐஎன்வி அந்த மாதிரி வரும். ம். இதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஓகேவா? அதே மாதிரி சஃபிக்ஸஸ் இருக்குது. சில கேசஸில் சஃபிக்ஸஸ் வரும். அது எந்தெந்த கேசஸில் வரும்னு நமக்கு கரெக்டாக தெரில. ஐ மீன் இப்போ புதுசாக சில லேட்டஸ்ட் ரிலீஸில் வந்து சில பேலன்ஸ் டைப்ஸ் எல்லாம் வருது. நிர்மல் ஐ திங்க் இதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஏதோ சம்திங் எல்லாம் இருக்கு இல்லையா, பார்ட்டிசிபென்ட் அப்படிலாம் நமக்கு எம்எஸ்பியில். எஸ்ஜே அதில் வந்து சில பேலன்ஸ் டைப்புக்கு இதில் அப்டேட் ஆகும். இந்த ஐஎன்எஃப் அப்படின்றது வந்து இதுக்கு இப்போ கூட நீங்கள் மாதிரியோட கால் போயிருந்தீங்களேப்பா, அது என்ன இது? சார்ஜ் ஆஃப் சார்ஜ் ஆஃப் அந்த மாதிரி இவெல்லாம் பண்ணும்போது சில இதெல்லாம் வந்து இந்த ஐஎன்எஃப் அப்படின்னு அப்டேட், இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக இந்த பேலன்ஸ் டைப்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ கர் அக்கௌண்ட்னா கர் அக்கௌண்ட் ஐஎன்எஃப், பிரின்சிபல் இன்ட்னா பிரின்சிபல் இன்ட் ஐஎன்எஃப் அப்படின்னு அப்டேட் ஆகும் அந்த சார்ஜ் ஆஃப் பண்ணும்போது. ஓ. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சஃபிக்ஸஸ். இது வந்து ப்ரிபிக்ஸஸ். பேலன்ஸ் ப்ரிபிக்ஸஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஐ மீன் நிறைய இதுதான் நமக்கு அப்டேட் ஆகும். இது வந்து ரேர் கேஸில் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் கேசஸில் இந்த மாதிரி அப்டேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து சிஸ்டம் டேக் கேர் பண்ணிக்கும். நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. இதில் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. அதுவே நம்ம ரீபில்ட் பேலன்ஸ் டைப்ஸ் வந்து பண்ணால் போதும். அதுவே எல்லாம் கிரியேட் பண்ணிடும். நம்ம அந்த ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த பேலன்ஸ் டைப்பில் அப்டேட் ஆயிரும். ஓகேவா? ஓகே ஜி. கிளைண்ட் கால் போனால் இதெல்லாம் சொல்ல மாட்டோம். இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் ஓவராக கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சொன்னாலும் அவங்களுக்கு டக்குன்னு புரியாது. ஆமாம் ஜி. அதுக்கு இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு மெயினாக இருக்குது சொல்லிடுவோம். நம்ம ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகே.
ஸோ ஃபைனலா என்ன ப்ராடக்ட் லைனு, ப்ராடக்ட் குரூப். இப்போ ப்ராடக்ட் குரூப்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க. ப்ராடக்ட் குரூப்புக்கு அடுத்தது ப்ராடக்ட்ஸ். இதுதான் வந்து ஃபைனல் ப்ராடக்ட். ஓகேவா? ம். ம். டைம் ஆயிடுச்சா? இன்னொரு ஓகே 6 மணிக்கு. சரி, இந்த ப்ராடக்ட் மட்டும் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா? சரி ஓகே ஜி. ஜி. ஏன்னா ஒரே நாள் பார்த்தனாலும் உங்களுக்கும் ஆ. ஞாபகம் வச்சுக்க முடியாது. மேபி சரி, சரி. கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். நாளைக்கு இதே டைம்க்கு போட்டுருவா ஜி? ஓகே உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. போட்டுடலாம். நாளைக்கு போட்டுருங்க. இப்போதைக்கு எதுவும் கால் இல்ல. இந்த வீக்ல இந்த டைம்ல. நாளைக்கு நாளான்னைக்கு கூட போட்டுவிடுங்க. சரி ஜி. மண்டேல டியூஸ்டேலேருந்து வேணும்னா நம்ம நான் அவைலபிள். ஐ மீன் வேற எதுவும் டியூஸ்டே கால் இல்ல. மார்னிங் நீங்க சொல்லுங்க. அதுக்கேத்த மாரி நான் போட்டுறேன். அதுக்கேத்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. நான் இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு மட்டும் அனுப்பிச்சு விட்டுறேன். ரைட். ஓகே. ம். இப்போ ப்ராடக்ட் குரூப் வந்து ப்ராடக்ட் கிரியேட் பண்ணோம். ப்ராடக்ட் வந்து அதே மாதிரி தான் நம்ம நியூவில் இது போட்டு நியூ ஐக்கன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணும்போது ஒரு சாம்பிள் ஓப்பன் பண்ணுறேன். கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு இங்கே இருக்கு. கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு ஏதோ ஒன்று இருக்கு. இப்போ இங்கே ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா எகைன் இங்கே ப்ராப்பர்ட்டி வருது. இங்கே வந்து கண்டிஷன் வருது. இது வந்து இன்னொரு ஆப்ஷன் ட்ராக்கிங்கா நான் ட்ராக்கிங்கான்னு இருக்கு. இப்போ அப்படியே ரீகால் பண்ணுங்க. ப்ராடக்ட் லைனில் என்ன இருக்கும்? ப்ராப்பர்ட்டி கிளாஸ். ப்ராப்பர்ட்டி கிளாஸ். ப்ராடக்ட் குரூப்பில் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் ப்ராப்பர்ட்டி கிளாஸ். ப்ராப்பர்ட்டி கிளாஸ். அந்த ப்ராடக்ட் லைன்லேருந்து அப்படியே ப்ராப்பர்ட்டி கிளாஸ். அதுக்கு நம்ம வந்து புதுசாக ப்ராப்பர்ட்டி லிங்க் பண்ணுறோம். ப்ராப்பர்ட்டிக்கு லிங்க் பண்ணுவோம். இங்கே ப்ராடக்ட்ல என்ன இருக்கும்னா அந்த ப்ராடக்ட் குரூப்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் கண்டிஷன். ஓகே. அது ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி கிளாஸ் இருக்கும் ப்ராடக்ட் லைன்ல. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் குரூப்ல வந்து ப்ராப்பர்ட்டி கிளாஸுக்கான ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிஃபைன் பண்ணுவோம். ப்ராடக்ட்ஸ்ல வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கான கண்டிஷன்ஸ் டிஃபைன் பண்ணுவோம். கரெக்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கண்டிஷன் வந்து எங்கே பண்ணுறோம்னா எங்கே கிரியேட் பண்ணுறோம்னா aa.prd.des. ஃபார் எக்ஸாம்பிள் aa.prd.des. அக்கௌண்ட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் ப்ராப்பர்ட்டி கிளாஸ் இல்லையா? அதுக்கு அக்கௌண்ட். பேமெண்ட் ஸ்கெடியூல்னா பேமெண்ட் ஸ்கெடியூல். அது வந்து கிளாஸ் பேமெண்ட் டாட் ஷெட்யூல்ன்றது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு கிளாஸ். கிளாஸ் ப்ராப்பர்ட்டி கிளாஸ். ஸோ இதுதான் ஃபைல். ஒரு ப்ராப்பர்ட்டி கிளாஸ்க்கும் இந்த கரெக்ட். இங்கே போயிட்டு கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராடக்ட் கண்டிஷன்ஸ் இந்த மெனுவில் போனீங்கன்னா நம்ம மெனுவில் போயிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அக்கௌண்ட்டு இதில் போயிட்டு இது அக்கௌண்ட்ன்றது ப்ராப்பர்ட்டி கிளாஸு. இதுக்கு கண்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து இது அக்கௌண்ட் ப்ராடக்ட் லைனுக்கு இருக்கும், டெபாசிட்க்கு இருக்கும், அக்கௌண்ட்டுக்கும் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து என்ன நேம் கொடுக்குறோமோ அதை நம்ம கரெக்டான கண்டிஷன் கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ இதில் அக்கௌண்ட் ஸ்பெசிஃபிக் ஏதாச்சும் இங்கே பாருங்கள். அக்கௌண்ட் ஏஆர் கர் அக்கௌண்ட்டு ஏஆர் கர் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. இதில் போய் பார்த்தோம்னா ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் என்ன இது அக்கௌண்ட் எதுக்குன்னு கேட்டிங்க இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் இருக்குது. என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் வரணும் வேணும் நமக்கு அக்கௌண்ட்டுனா இங்கே பார்த்தீங்கன்னா ஐபேன் ஜென்ரேட் பண்ணுமா வேணாமா, இந்த ஆல்டர்னேட் ஐடி வந்து இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் வந்து நமக்கு வேணுமா வேண்டாமா. அதே மாதிரி கேட்டகரி, மெயினாக கேட்டகிரி நம்ம வந்து இந்த கேட்டகரி வச்சு தானே நம்ம இந்த லோனா டெபாசிட்டா அக்கௌண்ட்டான்னு டிசைட் பண்ணுறோம். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கேட்டகரி அட்டாச் பண்ணுவாங்க. ஓகே. இங்கே எப்படின்னா நம்ம வந்து கேட்டகரி கிரியேட் பண்ணிட்டு அதை அக்கௌண்ட்டில் அட்டாச் பண்ணணும். ஐ மீன் கேட்டகரியை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கேட்டகரியை வந்து இந்த கண்டிஷனில் கொடுக்கணும். இந்த கண்டிஷனில் போய் நம்ம ப்ராடக்ட்டில் கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஓகே. கன்ஃபியூஸ் பண்ணுறேன். இல்ல கேட்டகரி கிரியேட் பண்ணுறோம். அந்த கேட்டகரி கொண்டு வந்து நம்ம இந்த பிஆர்டி டெஸ்க் அக்கௌண்ட்டில் கொடுக்குறோம். இந்த கண்டிஷனை கொண்டு போய் நம்ம இங்கே நம்ம ப்ராடக்ட் டிசைனர் போய் கொடுக்குறோம். ஆமாம். இது
ஏஏ ப்ராடக்ட் லைன், ப்ராடக்ட் குரூப், இது ஏஏ ப்ராடக்ட். ஓகேவா? ஓகே 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 சாரி, ஓகே ஏஏ ஓகே ப்ராடக்ட் டிசைனர். ஏஏ ப்ராடக்ட் கிடையாது. ஏஏ ப்ராடக்ட் ஓகே குரூப் ஏஏ ப்ராடக்ட் டிசைனர். ஸோ இங்க வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த கண்டிஷனை லிங்க் பண்றோம். ஓகே ஓகே போஸ்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி நிறைய இருக்கு. நெகோஷியபிள். இந்த நெகோஷியபிள்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இதையும் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். சரி இப்போ வந்துட்டு ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டிக்குமே ஒரு ஒரு கண்டிஷன் கிரியேட் பண்ணோம், அது இங்கே லிங்க் பண்ணணும். ஓகேவா? ஓகே இதுதான் இது. இது வந்து வெதர் இட் இஸ் ட்ராக்கிங், நான் ட்ராக்கிங், கஸ்டம் 3 டைப் ஆஃப் இருக்கு. 3 டைப் ஆஃப் ட்ராக்கிங் இருக்கு. ஓகேவா? இந்த ஓகே ட்ராக்கிங்ன்றது ஒரு கான்செப்ட். இது நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ராடக்ட் கான்ஃபிகரேஷன் இப்போ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அந்த ஓகே ப்ராப்பர்ட்டி வந்து ட்ராக்கிங்கா இல்லையான்றது நம்ம இங்கே கொடுக்கணும். பை டிஃபால்ட்டாக சிலதெல்லாம் வந்து ட்ராக்கிங் டைப்புன்னு அந்த கிளாஸ்லேயே இருக்கும். அதை வந்து ட்ராக்கிங் தான் செட் பண்ண முடியும், நான் ட்ராக்கிங் செட் பண்ண முடியாது. சிலதெல்லாம் நான் ட்ராக்கிங் இருந்தால் அதை அப்படி தான் செட் பண்ணணும், நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அங்கே எப்படி ஓகே ஓகே மேண்டேட்டரி வந்து நம்ம மாற்ற முடியாது, ஆப்ஷனில் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி இங்கே நான் ட்ராக்கிங்கை வந்து ட்ராக்கிங்கை தான் வைக்கணும். சரி, ட்ராக்கிங்கை மாற்றிக்கலாம், நான் ட்ராக்கிங்கை வந்து மாற்ற முடியாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓ சரி இது எல்லாமே பண்ணிட்டு ஃபைனலாக ப்ராடக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்து பேரண்ட் ப்ராடக்ட்னு ஒரு ஃபீல்டு இருக்கும், ப்ராடக்ட் குரூப்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். இந்த ப்ராடக்ட் குரூப் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் குரூப்லேருந்து நம்ம இந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஓகே ஜி. இந்த எந்த ப்ராடக்ட் குரூப்ல கிரியேட் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக வருது. ஓகே. இது வந்து பேரண்ட் ப்ராடக்ட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம முன்னாடியே வந்து இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து இங்கே பேரண்ட்டாக கொடுத்துக்கலாம் நம்ம வேணும்னா. ஓகேவா? அதோட பிஹேவியர் வந்து இதுக்கும் அப்ளிகபிள். அப்ளிகபிள் ஆகிற மாதிரி நம்ம இப்போ வந்து எப்படி ஒரு ப்ராடக்ட் ஜென்ரிக்காக நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டோம்னா அதில் எது காமனாக என்னென்ன ப்ராப்பர்ட்டி கிளாஸ் வருதோ அது எல்லாமே அதில் கொடுத்துட்டோம்னா நம்ம இப்போ இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் இருந்தால் அதை மட்டும் கொடுத்தா போதும், மிச்சதெல்லாம் பேரண்ட் வந்து இன்ஹெரிட் ஆயிரும். ரூட்ஸ் கான்செப்ட் தான் இது. ஓகேவா? ஓகே 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 ஸோ அது கொடுத்துட்டு கரன்சி, இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம என்னென்ன கரன்சிக்கு இன்புட் பண்ணுறோமோ அரேஞ்ச்மெண்ட்டு அந்த கரன்சி எல்லாம் இங்கே கரன்சி ஃபீல்டில் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே ஸோ இத்தனை கரன்சி கொடுத்துட்டு கமிட் பண்ணோம்னா ஏதாச்சும் எரர் இருந்தால் வேலிடேட் பண்ணும்போதே எரர் வந்துடும். ஏன்னா இப்போது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து கரன்சி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டு, டர்ம் அமௌண்ட்டு, சில ப்ராப்பர்ட்டி கிளாஸ் எல்லாம் வந்து கரன்சி சிசிவை அப்படின்ட்டு அதனுடைய டைப்பே சிசிவைன்னு இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எல்லாமே வந்து கண்டிஷன் கிரியேட் பண்ணும்போது கரன்சி ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ணணும். யூஎஸ்டிக்கு ஒரு கண்டிஷனு, ஜிபிபிக்கு ஒன்று, ஈவாருக்கு ஒன்று, அந்த மாதிரி ஈச் கரன்சிக்கு ஒரு கண்டிஷன் டிஃபைன் பண்ணணும் ஏபிஆர்டிடேஸ் ப்ராப்பர்ட்டி கிளாஸ் டேபிளில். ஓகேவா? இல்லைன்னா அதுக்கு எரர் வேலிடேஷன் வரும். வேற என்னென்ன டைப் எரர்லாம் ஜி வரும்? அது நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு கான்ஃபிகர் பண்ணால் நிறைய வரும். அப்போ ஆமாம், அது நீங்கள் வேணும்னா இது பண்ணி பாருங்க டைம் கிடைக்கும் போது. இன்னைக்கு நாளைக்கு எரர் வந்தால் பார்க்கலாம். மாடல் பேங்க் இருந்துச்சுன்னா. ஓகேவா? மாடல் பேங்க் இருக்கா ஆக்சஸ்? இது வாங்கிக்கிறேன் ஜி. இந்த மாடல் பேங்க் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? என்னென்ன கிரியேட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். எதுவும் இங்கே இது பண்ணாமல் எக்ஸிஸ்டிங் யூஸ் பண்ணி காப்பி பண்ணி இல்லை கிரியேட் பண்ணுறதானே ஒன்றா கிரியேட் பண்ணலாம். கூட ஜஸ்ட் ஒரு இதை காப்பி பண்ணி அப்படியே கிரியேட் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு புதுசாக டச் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கலாம் நிறைய. வேணும்னா நாளைக்கு இது பண்ணும்போது நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா பார்க்கலாம். சரி ஓகே. ஸோ இப்போ எல்லாமே கொடுத்துட்டு வேலிடேட் பண்ணால் நமக்கு கமிட் பண்ணால் கமிட் ஆயிரும். கமிட் ஆகிட்டு நம்ம ப்ராடக்ட் வந்துடும். பேரண்ட் ப்ராடக்ட் ஒன்று காட்டுறோம் உங்களுக்கு. பேரண்ட் ப்ராடக்ட், பேரண்ட் அக்கௌண்ட். இங்கே பாருங்க, இந்த பேரண்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இதுக்கு இன்னொரு பேரண்ட் வச்சுருக்கான். ஓகேவா? அதை விட்டுருங்க, நீங்கள் இதை மறந்துடுங்க. என்னன்னா அதே மாதிரி தான் இன்ஹெரிட்டன்ஸ், மோர் தென் ஒன் பேரண்ட் அந்த மாதிரி. ஓகே இங்கே இது பேரண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் டாட்
ஒன்லின்ற ஒரு ஃபீல்டு இருக்கு. அது வந்து எஸ்ன்னு செட் பண்ணணும். ஓகே. இந்த ஃபீல்டு எஸ்ன்னு செட் பண்ணிட்டா, இந்த ப்ராடக்ட் வந்து பேரண்ட் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் ஐடி கிரியேட் பண்ண முடியாது. ஓ! ஓகே. இப்ப இன்ஹெரிட்டன்ஸ் எஸ்ன்னு இருந்தா அது வந்து பேரண்ட் ப்ராடக்ட் இதுவாயிடும். அதுக்கு வந்து நம்ப அத அரேஞ்ச்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் அது ஸ்கிரீன்லயே ஆமா. வராது நமக்கு. அந்த ப்ராடக்ட் ஸ்க்ரீன்லயே வராது. கரெக்ட். ஓகேவா? ஸோ இது ஒண்ணு. ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த ப்ராடக்ட்க்கு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா இத ப்ரூஃப் அண்ட் பப்ளிஷ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு நெகோஷியபிள் லென்த் ஏதோ சம்திங் இருக்கு. இப்போ இது வந்து ப்ராடக்ட் மேனேஜர் ஃபைல். ஓகேவா? ஏஏ ப்ராடக்ட் மேனேஜர். ஓகேவா? இதுல பார்த்தீங்கன்னா, போயிட்டு ப்ரூஃப் அண்ட் குடுக்கணும். இந்த டைரக்ட் பப்ளிஷ்னா நம்ம ப்ரூஃப் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா பப்ளிஷ் ட்ரிகர் ஆயிரும். அதுக்கப்புறமா அவைலபிள் டேட் குடுக்கணும். அவைலபிள் டேட் வந்து என்னன்னா, இந்த ப்ராடக்ட் என்னைக்குல இருந்து அவைலபிள். அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கு என்னைக்குல இருந்து அவைலபிள். ஓகேவா? ஓகே, ஓகே. எக்ஸ்பைரி டேட் குடுத்துக்கலாம். இந்த ஒரு டேட் குடுத்தோம்னா, அதுக்கு மேல இந்த ப்ராடக்ட்ல யூஸ் பண்ண முடியாது. அந்த மாரி மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த டேட். ஓகே. அவைலபிள் டேட் வந்து நம்ம பேக் டேட் கூட குடுத்து இது பண்ணிக்கலாம். அதுதான் நீங்க அவைலபிள் டேட் எத குடுக்குறீங்களோ, அந்த டேட்ல இருந்து எல்லா கண்டிஷன்ஸும் இருக்கணும். அதையும் நோட் பண்ணணும். இல்லன்னா ப்ரூஃப் அண்ட் பப்ளிஷ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆமா, ஓகே. நீங்க பாட்டுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் இன்னைக்குயா கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அவைலபிள் டேட் வந்து ஒரு 2 மந்த்ஸ் பேக் டேட் குடுத்தா, அன்னைக்கு போய் அந்த கண்டிஷனே இருக்காது. எரர் வரும் இல்லையா? ஓகே, ஓகே, ஓகே. புரியுது இல்லையா? ஓகே ஜி. இப்ப இப்படி இருந்தாலும் ஓகே. இப்ப மைக்ரேஷன்லாம் பண்ற மாரி இருந்தா ஓல்டு டேட்ல தான் நம்ம எடுத்து பண்ணுவாங்க. ஆமா. அவைலபிள் டேட். அப்ப அப்போ நம்ம அந்த அவைலபிள் டைம் டேட் அந்த அந்த அவைலபிள் டைம்லயே டேட் ஓல்ட் டேட்டா குடுக்கணும். ஓகே, ஓகே. இல்ல நீங்க வந்து மைக்ரேஷன் பண்ணும்போது அது என்ன வேணாலும் இருக்கலாம். பட் நீங்க புது அரேஞ்ச்மெண்ட் வந்து அந்த டேட் வச்சு கிரியேட் பண்ண மாட்டோம்ல. புது அரேஞ்ச்மெண்ட் அந்த டேட் இருக்கு. அது ஓகே. அந்த புது அரேஞ்ச்மெண்ட் நீங்க டேக் ஓவர் போடும்போது நியூ அரேஞ்ச்மெண்ட் டேட் டுடேஸ் டேட் தான் குடுப்பீங்க. ஆர் 1 டேட் பேக் டேட் அந்த மாதிரி மேபி குடுக்கலாம். கான்டாக்ட் ஒரிஜி டேட்ன்ற ஒரு ஃபீல்ட்ல தான் நீங்க ஒரிஜினல் டேட் குடுப்பீங்க. ஓகே. ஓகேவா? ஸோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே மாதிரி ப்ரூஃப் அண்ட் பப்ளிஷ் ஆன்லைனா சர்வீஸான்னு 2 இருக்கு ஆப்ஷனு. இது வந்து நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். நியூ ப்ராப்பர்ட்டி அப்டேட்னா ஏதாச்சும் ஐ திங்க் இது இங்கேயும் கொடுத்து வச்சிருக்காங்க. நியூ ப்ராப்பர்ட்டி டாட் அப்டேட்டு. எல்பிஎக்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும். போட்டிருக்காங்க நிறைய. இது இவங்க இதெல்லாம் படிக்க வேணாம் நம்ம. ஐ மீன் ஏதாச்சும் ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி அப்படியே இது பண்ணா இங்க நம்ம செலக்ட் பண்ணி இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் இது தேவைப்படாது. ஆன்லைன் சர்வீஸ்னா இப்ப அது காப் ரன் ஆகும்போது மத்த இதெல்லாம் ட்ரிகர் ஆகுமா சர்வீஸ்லாம்? இல்ல ஆன்லைன் சர்வீஸ்னா இப்போ நீங்க ப்ரூஃப் பண்றது ஆன்லைன்லயே வந்து டக்குன்னு ப்ரூஃப் ஆயிடும். நமக்கு ஆன்லைன் செலக்ட் பண்ணா சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து சர்வீஸ் ரன் பண்ணணும். ஒரு சர்வீஸ் இருக்கு. ஏஏ ப்ரூஃப் அண்ட் பப்ளிஷ். ஏதோ ட்ராக்கர் அது ஒன்னு இருக்கு. ஏஏ ப்ராடக்ட் ட்ராக்கர் அப்படின்ட்டு ஒரு சர்வீஸ் இருக்கு. இல்ல ஏஏ ப்ரூஃப் அண்ட் பப்ளிஷ் அந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஓகேவா? ஓகே, ஓகே. ஸோ அது ஆமா அந்த ரிலேட்டடா தான் இருக்கு. அந்த சர்வீஸ் வந்து நீங்க ரன் பண்ணணும் மேனுவலா. எதுக்கு சர்வீஸ் எதுக்கு ஆன்லைன் கேக்குறீங்களா? எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல ஆன்லைன்னா நமக்கு டக்குன்னு இப்போ நம்ம ஏரியால வந்து ப்ராடக்ட் வந்து ஒரு கம்மியான ப்ராடக்ட் தான் இருக்கு. ஒன்றும் பெருசா ஹெவியா இல்ல பேங்க் அப்படின்னா ஆன்லைன் எனஃப். சர்வீஸ் எப்போ வேணும்னா சில பேங்க் எல்லாம் வந்து கண்ணா அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ஒரு 150 200 ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க. ஒரு இதுக்கு இல்ல. ஓகேவா? அந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா நீங்க ஆன்லைன் செலக்ட் பண்ணீங்கன்னா அது ப்ரூவ் பண்ணி டைம் அவுட் ஆயிரும். ஓகே. அதுக்கு தான் சர்வீஸ் குடுத்துருக்காங்க. அது சர்வீஸ்னா கொஞ்ச நேரம் 2 ஆனாலும் பிரச்சனை இல்லல்ல. ப்ரூஃப் அண்ட் பப்ளிஷே நடக்காது ஆன்லைன்ல சில இதெல்லாம். அதுக்காக சர்வீஸ் குடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரேர் அந்த மாதிரி நடக்குது. மோஸ்ட்லி ஆன்லைன்லயே ஒர்க் ஆயிரும். ஸோ இது ஒன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா ப்ரூஃப் அண்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏஏ ப்ராடக்ட் கேட்டலாக்ல ரெக்கார்டு கிரியேட் ஆயிரும். ஸோ அது அப்புறமா நீங்க நியூ அரேஞ்ச்மெண்ட் போடலாம்.
ஃப்ரம் ம், தேர். ம். ஓகே. ஓகேவா? ஸோ இங்க ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணும்போது ஏதாச்சும் எரர் இருந்தா, நீங்க ப்ராடக்ட் கான்ஃபிகரேஷன்ல ஏதாச்சும் எரர் இருந்தா இங்கேயே துப்பிடும். நம்ம அத கரெக்ட் பண்ற வரைக்கும் நம்மனால ப்ரூவ் பண்ணி பப்ளிஷ் பண்ண முடியாது. ஓகே. ஓகேவா? ஸோ ஐ திங்க் இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கே கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையா? இல்ல ஜி, ஓகே தான் ஜி. ஓகே ஓகே. தானா? இல்ல சரி. ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் லைன்ஸ், ப்ராடக்ட் குரூப், ப்ராடக்ட் அந்த இதுவே லைட்டா கன்ஃபியூஷன்ல இருந்தது. இப்பதான் கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஓகே. அதுதான் மெயின். அது நம்ம ஒரு இதா வச்சுக்கிட்டோம்னா அப்படியே ஒரு அந்த என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒன்னொன்னா. ம், நம்ம ம். போய் கிளிக் பண்ணும்போது என்ன இது இப்படி லிங்க் ஆயிருக்கு, என்ன ப்ராடக்ட் ஆ ப்ராப்பர்ட்டி கரெக்ட். கண்டிஷன் அப்படின்னாலே நம்ம முடிஞ்சுச்சு வேலை. ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆயிடும். ம். ஓகே, ஓகே. ஓகேவா? ஸோ நாளைக்கு இதுலயே இன்னும் ஒன்னொன்னு மிஸ் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி அரேஞ்ச்மெண்ட் இன்புட் பண்ணலாம், என்னென்ன ஃபைல்ஸ் இன்னும் இன்டர்னலா அப்டேட் ஆகுது அதெல்லாம் பார்க்கலாம். சரி, ஓகே ஜி. சரி. தேங்க்ஸ். அதான் ஷெட்யூல் ஐ மீன் இது இன்வைட் அனுப்பி விடுறேன் இப்போ 2 நாளைக்கு. சேம் சரி. டைம்ல. ஓகே 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 டன். ஓகே ஓகே. தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஜி. பை. ஓகே. பை பை. பை, பை.